லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம். வாடிக்குள்ள வாடி ஒன்றை மட்டும் நடச்சிருக்க ஏனதுக்குள்ள வாடிடா. ஐயா காமினேட் போடுறாங்களே. ஸோ வணக்கம், நான் உங்கள் சக்தி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஆகா, ரொம்ப நாள் ஆச்சுங்க இப்படி பேசியே. எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாரமாக என்னமோ வீடியோவே போடல. கொஞ்சம் நாளாகவே யூடியூப் பக்கமே வரல. ஷார்ட்ஸு போடல, ரீல்ஸு போடல, ஃபுல் வீடியோ போடல, வீடியோவே போடலை. டிப்ரிமேஷனில் அதிகமாக இருந்தனால வீடியோவே போட முடியல என்னால். பட் இனி அப்படி இருக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னென்னா நைட் ஆனால் டிப்ரெஷன் ஆயிடுது, மார்னிங் ஆனால் மோட்டிவேஷன் ஆயிடுது. அதனால் அந்த நைட்டு வர டிப்ரெஷன் மட்டுமே அதிகமாக நம்ம கண்ணுக்கு தெரியறதுனால நைட்டு இப்போலாம் தூங்க முடியலையா. அதனாலே அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறதுன்னு இப்படிலாம் கூட்டமாக என்ன பண்ணுறது. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஜியாவுக்கு முதல்ல பெட்ரோல் அடிக்கணும். 100 ரூபாய்க்குண்ணே. ஸோ பெட்ரோல் அடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இப்போ வந்து நம்ம 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம். தக்காளி 100 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு அங்கோலையாக இழுக்க போகிறாங்க கேட்டால், இல்லை ஆல்ரெடி நம்ம ஜியாவில் வந்து 150க்கு பெட்ரோல் இருக்குது. அதனால் இப்போ 100 ரூபாய்க்கு போட்டு வச்சிட்டோம்னா இப்போ 250, நேற்று 150 போட்டு நிப்பாட்டினது தான் எடுக்கல. அப்புறம் இப்படி தான் இப்போ கொஞ்ச நாள் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. பெட்ரோல் போடுவேன், எங்கேயாவது போகணுன்னு கிளம்புவேன், அப்புறம் ஏதாவது ஒன்று தோண ஆரம்பிச்சிடும், ஏதோ ஒன்று மூளைக்குள்ளே ஏதாவது ஒன்று கலண்டு கீழே விழுந்துடும். அப்புறம் அப்படியே உட்காந்துருவேன். அப்புறம் திருப்பி பெட்ரோல் போடுவேன், எங்கேயா போவேன், அப்புறம் வருவேன். இந்த மாதிரி போய்ட்டு அந்த ஸோ பேசிக்கிட்டே இருக்கேன், எங்கே போகிறோன்னு சொல்லவே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஜியாவோட டாப் அண்ட் செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஜியாவோட டாப் அண்டை பற்றி செக் பண்ணி பார்த்துருவோம். லாஸ்ட்டாக நம்ம செக் பண்ணப்போ 134 போச்சு. அப்போ வந்து கொஞ்சம் வேலையாக இருந்தா. அதுக்கப்புறம் நான் பர்சனலாக எப்போ சொல்கிறது, நார்மலாக ஒரு நாள் ஒரு ஹைவேல ஏற்றும்போது 152 சம்திங் போனான். ஸோ அடித்து ஏற்றுவோம். இன்றைக்கி எவ்வளோ போகிறான்னு பார்ப்போம். பொண்ணு கால் வேறு சில நேரம் நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வெயில் அடிக்குதா, ஏனலாம் இருக்குது. அப்பா அனல் காற்றடிக்குதுங்க. அண்ணே இண்டிகேட்டர் முன்னாடி போடணும்னே, பின்னாடி போடக்கூடாதுண்ணே. அப்படியே பொலியாக இருக்குது எக்ஸாஸ்ட் நோட்டு நம்ம ஜியாவோடது. அப்படியே ஹெல்மெட்டுக்குள்ளே கேட்கும்போது செம்ம ஃபீல் எக்ஸாஸ்ட் நோட்டு. உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். கேட்குதான்னு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறேன். ஆடங்கோல்யா பங்கமாக இருக்கான்பா பையன். ஸோ நம்மளும் அடுத்த ஒரு ரைடு கிளம்பலான்னு இருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போதைக்கு அந்த ரைடு போக முடியலை. அது என்ன ரைடுன்றதை நான் ரைடு போகிறதுக்கு 1 டேக்கு முன்னாடி ஷார்ட்ஸாக இல்லைனா இன்ஸ்டாவில் ரீல்ஸாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. பார்த்தீங்களா, நான் உங்ககிட்ட பேசிகிட்டே வந்துட்டுருக்கேன், இது சொல்லவே இல்லை. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானில் போட்டுக்கோங்க. மறக்காமல் நம்ம இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுலேயுமே ரீல்ஸ் போட்டுட்ருப்பேன். ஸோ 2 ஐடிக்கு ஃபாலோ பண்ணுங்கள். அதுமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் ஆளில் போட்டிருக்கேன்னா வட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறையா பேர் பெல் ஐகான் ஆளில் போடல. நான் பார்த்துட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். அதனால் எல்லோரும் பெல் ஐகான் ஆளில் போட்டுக்கோங்க. என்றைக்குமே பைக்கில் இப்போ அந்தனே பார்த்தீங்களா லெஃப்ட் ஏறினார், அப்படி ஏறவே கூடாது. ஆமாம், லெஃப்ட் ஏறவே கூடாதுங்க என்றைக்குமே. ஏன்னா இப்போ நம்ம ஹார்ன் அடிக்கணும், எல்லாருமே லெஃப்ட்டு தான் ஏறுவாங்க, யாருமே ரைட் ஏற மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம என்றைக்குமே லெஃப்ட் ஏறக்கூடாது, நம்ம என்றைக்குமே ரைட்டு தான் ஏறணும். இப்போ நம்ம ரைட் ஏறினா கூட ஹார்ன் அடிக்குமா அவர் லெஃப்ட்டு தான் ஏறுவார். ஸோ நான் அப்படியே வந்து ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். பாய். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க வீடியோவை, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவ்வளோ மாடு, எல்லாமே தொழுவ மாடு.
அங்கே பாருங்க, அங்கே ஒரு காளை மாடு இருக்குது, பசுமாடு ஃபுல்லாமே தொழுவ மாடு. ஸோ ஃபைனலி நம்ம ஜியாவோட டாப் அண்ட் வீடியோவை செக் பண்ணி பார்த்துருவோமா? ஸோ இந்த ரோட்டில் தான் நம்ம வந்து எம்டி வீடியோவும் செக் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோக்கு ஒரு நல்ல ரீச் கிடச்சிச்சு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் பாதி பேர் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியல, அதனால் மன்னிச்சிடுங்க. ஸோ நம்ம ஜியாவோட டாப் அண்டை செக் பண்ணி பார்த்துருவோமா? ஓ லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம். ஸோ 1 2 3. வாடி 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 புள்ள வாடி 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 பா வின் பிளாஸ்ட்டுங்க. ஒன் 43 44 45 46 47 40 47 7 7 7 7 7. Still RPM is working. $152 வந்துருச்சாலா? ஸோ வின் பிளாஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நம்ம ஜியா வந்து கிட்டத்தட்ட 151 பக்கம் இறங்கி டபக்குன்னு அப்படியே இறங்கிட்டான். ஸோ இப்போ திருப்பி பேக் சைடு ஏற்றி பார்ப்போம். வலி மிரட்டி விட்டுருச்சுங்க. இந்த வலியை பாருங்களே. நம்ம இதில் ஏற்றுவோம். இந்த வலியை பாருங்களேன், இந்த ஹைவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ நம்ம திரும்பி போகலாமா? ரெடி 1 2 3 4. மீட்ரு ஏறுது. வாடி புள்ள வாடி பொண்ணை மட்டும் நினைச்சிருக்க ஏன் நெஞ்சுக்குள்ள வாடி புள்ள வாடி பொண்ணை மட்டும் நினைச்சிருக்க ஏன் நெஞ்சுக்குள்ள வாடிடா. ஐயோ காபினெட் போடுறாங்களே. வா 152 53. வா ஏறி தங்கப்புல. ஸோ 154. ஸோ லாஸ்ட் டைம் நான் ஏற்றும் போது 152 தான் ஏற்றினேன். இப்போ 154. ஆக்சுவலி இங்கே ஓப்பனாக இருந்தாலும் வின் பிளாஸ்ட் வந்து அதிகமாக அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்கா. இப்போ வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ரோடு வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருந்துச்சுங்களே, மேபி 160 கூட ஏற்றிடலாம் நம்ம ஜியாவை. ஸோ நம்ம ஜியாவோட டாப் வந்து பார்த்துட்டிங்கன்னா 144ங்க ஃபைனலாக. ஸோ நடுவில் ஏன்டா அடைச்சிச்சின்னா நம்ம வண்டியில் த்ராட்டில் பாடி கொஞ்சம் இஷ்யூ இருக்குல்லங்க. ஸோ அதனால தான் அடைச்சிச்சு. ஸோ யார் கமெண்டில் வந்து பெட்ரோல் இல்லைன்னு திட்டாதீங்க தயவு செஞ்சு. பெட்ரோல் இல்லைன்னா கொஞ்சம் காசு போட்டு அனுப்பிச்சி விட்டுருங்க. ஸோ தங்க பெத்தார் வந்து கிட்டத்தட்ட 154 km/h போயிருக்கா. ஜாலி. அவசரப்பட்டு பாட்டு வேறு பாடிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா காப்பிரைட் செல்ஸெல்லாம் அடிச்சிருவார். ஸோ நம்ம ஜியா ஃபைனலி 144 ஏறியிருக்காங்க. ஸோ லவ் இட் செல்லம் அம்மா. ஸோ கொஞ்ச நேரம் பிள்ளை அப்படியே அமைதியாக சாந்தமாகட்டும். ஸோ இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்களா பக்காவாக இருக்குது. ஸ்பேஸ் ஐ மீன் இப்போ ஓப்பன் ஸ்பேஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம வண்டியில் வந்து அந்தளவுக்கு இது வின் பிளாஸ்ட் கிடையாது. நமக்கு வந்து இந்த சென்டர் 2 கர்வ் மட்டும்தான் இருக்குது. சென்டர் இருக்கனால நமக்கு வந்து அந்தளவுக்கு வின் பிளாஸ்ட் வந்து கிழிச்சிக்கிட்டு போகிற அளவுக்கு நம்மக்கிட்ட அந்தளவுக்கு இல்லை. இதே தான் இருந்திருந்தால் இன்னும் பங்கமாக அடிச்சிருப்பா. நினச்சி கூட பார்க்கலங்க ஜியா இந்த ஓப்பன் ஸ்பேஸில் இவ்வளோ டாப் அண்ட் ஏறுவான்னு சொல்லிட்டு. அட்டி அமருங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு பச்சை புள்ள பால் குடித்த மாதிரி உட்காந்துருக்கா. ஸோ லிட்ரலி நான் வந்து ஹெல்மெட்டுக்குள்ளே குஜாலாக இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு.
ஸோ நம்ம வீடியோதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் யாராவது புதுசாக அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் நல்லா போட்டுக்கோங்க. ஸோ வந்து நான் ரைடிங் கேஸ்லாம் போட்டுட்டு அது மாதிரி என்னால் ஜியாவை கண்ட்ரோல் பண்ண முடியுன்ற நம்பிக்கையில் தான் நான் நம்பிக்கைன்ற தாண்டி என்னால் முடியும், அவளும் என்னை கைவிட மாட்டா, நானும் அவளை கைவிட மாட்டேன்ற நம்பிக்கையில் தான் ஏற்றினேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் இது பண்ணிக்க வேணாம், இது என்னோட ஓன், நான் அதை ஏற்றி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் பார்த்தேன். ஸோ உங்களுக்கு ஆசை இருந்தால் நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் பண்ண நினச்சிக்கோங்க. நம்ம இந்த ரைடு கிடையாது, நம்ம பண்ணுற எல்லா வீடியோவுமே என்னை தாண்டி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குறது, நீங்கள் பேசுகிறது, நீங்கள் ஓட்டுறது அப்படி நினச்சிக்கோங்க, யாரும் ஃபீல் பண்ண வேணாம். ஸோ வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்டாலேயும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல், அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. அண்ட் வந்து எனக்கு உண்மையிலே ஜாலியாக இருக்குங்க, ஜியா வந்து இப்படி ஏற்றும் போது நல்லா இருக்குது. ஏன்னா அப்பப்போ அவளுக்கு ஒரு பூஸ்ட்டு கொடுத்துட்டே இருக்கணும்ல, அதனால தான். ஸோ நம்ம வண்டியில் இன்னும் சில சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் மாற்றி பார்த்தோம்னா இன்னும் பயம் பங்கமாக இருப்பான்னு நம்ம த்ராட்டல் பாடி ஃபஸ்ட்டு மாற்றணும். டயர் அது மாதிரி டயர் போச்சுங்க, நான் உங்ககிட்ட எனக்கு காட்டுறேன். இதோ நம்ம ஜியாவோட டயர் வந்து லைட்டாக அப்படியே முடிஞ்சுங்க சோலி, இந்த தெரியுதா? இந்த ஆக்சுவலி டயரோட பேட்டர்ன் இதாக இருக்குது பாருங்க, இங்கேனக்குள்ளே இது வரைக்கும் தான் இருக்கும், பட் இப்போ அந்த இடமே ஃப்ளாட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து டயர் ஃபுல்லாக போச்சு. இது ஃபஸ்ட்டு டயரை மாற்றணும், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு த்ராட்டல் பாடியை மாற்றணும். ஸோ நம்ம வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேங்க. நம்ம சேனல் புதுசாக மகம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் நல்லா போடுவோங்க, பெல்லைக்கன் நல்லா போடுவோங்க. அது மாதிரி ஹெல்மெட் போடாமல் வெளியே போகாதீங்க, ரைட் பண்ணுறதா ப்ராப்பராக ரைடிங் கேஸு உங்கள் சேஃப்டியை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அது மாதிரி ஃபாஸ்ட்டாக போகாதீங்க, ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்காதீங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம், பாய்.